ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்று திருமறை ஆய்வுக்காக ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்து எங்களோடு வாழுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த உலகில் எங்களுக்கு தேவையானவைகளை தந்து ஆண்டுகள் தோறும் எங்களை வழிநடத்தி எங்களை அரவணைத்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்முடைய வருகை வெகு சமீபம் என்பதை உலகத்தின் அடையாளங்கள் பல வெளிப்படுத்துகிற பொழுது உம்முடைய வருகையை பற்றிய வெளிப்படுத்தலை நாங்கள் இந்த நாளில் தியானிக்கிற பொழுது உம்முடைய பேரருளை தந்து எங்களை வழி நடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். ஒரு திருச்சபை நம்பிக்கையில் உறுதியுடனும் உறுப்பினர்களை சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வத்துடனும் சமூக செயல்பாடுகளில் உற்சாகத்துடனும் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆயினும் கடவுளால் விரும்பப்படும் திருச்சபையாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதற்கு சர்தை சபை எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று சொல்லலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ உயிருள்ள சபையாக இருந்தும் செத்த நிலையில் அல்லது இறந்த நிலையில் இருப்பதாக ஆவியானவர் சர்தை சபையை பார்த்து குறைவுபடுகின்றார். இதற்கு காரணம் என்ன என்று நாம் கேள்வி எழுப்பினால் அதற்குரிய விடை 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசியில் உள்ளது. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று ஆவியானவர் குறிப்பிடுகின்றார். தியத்திரா திருச்சபைக்கு ஆவியானவர் சொன்ன 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வரும் அதனுடைய பாராட்டுதல், குறிப்பாக அந்த சபையில் காணப்பட்ட அன்பு, விசுவாசம், ஊழியம், பொறுமை போன்ற அனைத்தும் சர்தை சபையிலும் குறைவில்லாமல் இருந்தது. ஆனால் பாசாங்குத்தனமான அல்லது நடிக்கின்ற விதமாக அரை மனதுடன் கூடிய செயல்களை இந்த திருச்சபை செய்து கொண்டிருந்தது. அவர்கள் செயல்களை சிறப்பாக செய்தனர். ஆனால் அந்த செயல்களுடைய நோக்கங்கள் தவறாக இருந்தன என்று நாம் கூறலாம். அவர்களுடைய செயல்கள் மனிதர் அங்கீகரிக்கின்ற விதத்தில் அமைந்திருந்தன. ஆனால் கடவுளின் பார்வையில் அவர்களுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த திருச்சபையின் நிலையை பற்றி நன்கு ஆய்கின்ற ஜார்ஜ் லாட் என்னும் இறையியலாளர் இந்த திருச்சபையின் நிலையை பின்வருமாறு கூறுகின்றார். சர்தை திருச்சபை துன்புறுத்தலால் கலங்கவில்லை, கோட்பாட்டு பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யப்படவில்லை, யூதர்களின் எதிர்ப்பால் அது வருத்தப்படவில்லை, சுறுசுறுப்பான அரசியல்களாலும் நற்காரியங்களாலும் உலகுக்கு அறியப்பட்டது. ஆயினும் கடவுளுடைய பார்வையில் இச்செயல்களெல்லாம் அங்கீகரிக்கப்படவில்லை. அவை அனைத்தும் வெளி தோற்றமுடையதாக இருந்தனவே ஒழிய தூய்மையுடையதாகவும் கடவுளுக்கு பிரியமுடையதாகவும் இருக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே சர்தை திருச்சபை பெயரளவிலான ஒரு திருச்சபையாக இருந்தது. பெயரளவிலான திருச்சபையை குறித்து மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கூறுகின்றார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று கூறுகின்றார். இத்தகையோரை குறித்து தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கூறுகின்ற பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இத்தகைய மக்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள், இத்தகையோரை விட்டு நீ விலக வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கோருகின்றார். பெயரளவில் விசுவாசிகளாக இருக்கும் சர்தை சபையினருக்கு செய்தி கூறும் ஆவியானவர், நீ விழித்து கொண்டு
சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து என்று கூறுகின்றார். சபையினருக்கு சாவு சமீபமாக இருக்கிறது என்பது உண்மையாக இருப்பினும், அவர்கள் கடவுளோடு உள்ள உறவை புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன என்பதை ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, மலை ஒன்று எரிய தொடங்குகிறது என்று நாம் வைத்துக்கொள்வோம். அதனை அணைப்பதற்குரிய வாய்ப்புகளெல்லாம் இருக்கின்றன. விரைவாக செயல்பட்டால் அதனை அணைத்து உயிர்களை காப்பாற்றலாம். இல்லையெனில் எரிகின்ற மலை அல்லது எரிமலை பரவி உயிர் சேதம் ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோலவே ஆன்மீக அழிவு அல்லது சாவு சர்தை திருச்சபைக்கு தொடங்கிவிட்டது. விரைவாக விழித்து கொண்டு செயல்பட்டால் ஆன்மீக அழிவிலிருந்து தப்பலாம் என்று ஆவியானவர் இங்கே கூறுகின்றார். நீ விழித்து கொண்டு என்று சொல்கின்ற அழைப்பு சர்தை சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றது. சபை தூக்க மயக்கத்தில் இருப்பதால் கடவுளுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிய முடியாத ஆபத்தில் இருக்கிறது. அதிகமாக ஒருவர் தூங்கினால் பலவீனமாக மாறுகின்றார். மந்த நிலை அடைவதோடு சோதனைகளை மேற்கொள்ளவோ எதிரிகள் தாக்குதலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது அந்த தாக்குதல்களை முறியடிக்கவோ அவரால் இயலாமல் போய்விடுகின்றது. எனவே அழியாமல் எஞ்சி இருக்கின்றவற்றை தக்க வைத்து கொள்வதற்கு அல்லது எஞ்சி இருப்பதை வைத்து பலப்படுத்துவதற்கு எபேசு திருச்சபைக்கு அறிவுரை கூறியதை போன்று சர்தை திருச்சபைக்கும் ஆவியானவர் அறிவுரை கூறுகின்றார். இந்த சபையில் உள்ளவர்கள் தாங்கள் சாவிலிருந்து தப்பிப்பதற்கு 3 வழிகளை கூறுகின்றார். 3ஆம் வசனத்தில் அந்த வழிகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நினைவு கூர் என்று சொல்கிறார். 3ஆம் வசனத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர். மனம் திரும்புவதற்கு எபேசு சபையை அதனுடைய கடந்த காலத்தை நினைவு கூறும்படி அழைத்த ஆண்டவர், சர்தை சபையும் தன்னுடைய கடந்த காலத்தை அல்லது அது கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறும்படி அழைக்கிறார். இங்கே நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர் என்று சொல்கின்ற அந்த கூற்றை நன்கு ஆய்கின்ற கோஃப்மன் என்னும் திருமறை அறிஞர் சர்தை திருச்சபை கேட்டு பெற்றுக்கொண்டது என்பதற்கு 3 விளக்கங்களை கூறுகின்றார். முதலாவது, கடினமான சூழ்நிலையில் சர்தை சபை நிறுவப்பட ஆவியானவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டதாக இருக்கலாம் என்று கூறுகிறார். அல்லது சர்தையினர் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட வகையாக இருக்கலாம் என்று கூறுகிறார். அல்லது நற்செய்தியை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு இருந்த நேர்மை, உற்சாகம் போன்றவையாகவும் இருக்கலாம் என்று கருதுகிறார். கிறிஸ்தவன் எப்போதும் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அனுபவத்தையும் தற்போதைய நிலையையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று பான்ஸ் என்கின்ற அறிஞர் கூறுகின்றார். மனந்திரும்புதலுக்கு ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அனுபவத்தை திரும்பி பார்ப்பது அல்லது நினைவு கூர்வது மிகவும் இன்றியமையாதது என்பது அவருடைய கருத்து. ஒரு கல்லறையின் அருகே நின்று கொண்டு அங்கு அடக்கம் செய்யப்பட்டவரை எண்ணி பார்ப்பது போல சிலுவையின் அடிவாரத்தில் அடிக்கடி நின்று நமக்காக மரித்த இயேசுவை எண்ணி பார்ப்பது, நமக்காக அவர் இரத்தம் சிந்தியதை நினைவு கூர்வது விசுவாச வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது என்று பார்க்லே என்கின்ற அறிஞரும் கூறுகின்றார். சர்தை சபையினருக்கு கூறுகின்ற 2வது வழிமுறை அல்லது சாவிலிருந்து தப்புவதற்கு சர்தையினருக்கு ஆண்டவர் கூறுகின்ற 2வது அறிவுரை கைக்கொள், கீப் இட். சர்தை சபையினர்
புதிதாக எதையும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஏற்கனவே கேட்டு பெற்றுக்கொண்டதை, வாட் யூ ஹாவ் ரிசீவ்ட் அண்ட் ஹேட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, அதை கை கொண்டால் போதுமானது என்பது ஆவியானவருடைய அறிவுரை. இங்கே நற்செய்தியின் கட்டளைகளை கைக்கொள்ளுதல் என்பது தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கையாக கூறப்பட்டிருக்கிறது. ஹோல்ட் ஆன் அல்லது கீப் இட். கட்டளைகளை கடைபிடிப்பதை ஒருபோதும் நிறுத்தாது அல்லது பாதியில் நிறுத்திவிடாது, முடிவு வரை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகின்றார். கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையோர் ஸ்பாஸ்மோடிக் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றனர் என்று ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார். ஸ்பாஸ்மோடிக் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்கின்ற பொழுது ஒரு முறை கிறிஸ்தவராகவும் மறுகணம் கிறிஸ்தவர் அல்லாதவராகவும் வாழுகின்ற நிலை. ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு வாழ்க்கை, வெளியில் செல்லும் பொழுது மற்றொரு வாழ்க்கை. ஜெபிக்கும் பொழுது ஆவியில் நிறைந்திருப்பது, வெளியில் செல்லும் பொழுது அல்லது செயல்படுகின்ற பொழுது உலக மனிதரை போல செயல்படுவது, சர்தை சபையினரை போன்று பெயரளவில் கிறிஸ்தவராக வாழ்கின்ற நிலை. எனவே நற்செய்தியின் கட்டளைகளை எப்போதும் கடைபிடிக்கும்படி ஆவியானவர் இங்கே கோருகின்றார். கீப் இட், கைக்கொள் என்று கோருகின்றார். வசனத்தை தொடர்ந்து கைக்கொள்ளாவிட்டால் வரும் ஆபத்தையும் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியில் ஆவியானவர் குறிப்பிடுகின்றார். திருடனை போல ஆண்டவர் வரும் வேளையை எவரும் அறியாதபடியால் பெயரளவில் வாழும் கிறிஸ்தவர் ஆபத்தில் அல்லது தண்டனை தீர்ப்பில் உட்படுவர் என்று எச்சரிக்கின்றார். சர்தை சபையினர் தங்களுக்கு எஞ்சி இருப்பதை அழியாமல் தக்க வைத்து கொள்ள ஆவியானவர் கூறுகின்ற 3வது வழிமுறை மனம் திரும்புதல், ரிப்பன்ட். மனம் திரும்புதல் என்பதை ஸ்டாப் சின்னிங் அண்ட் ஸ்டார்ட் ஒபேயிங் என்று சாம் ஸ்டாம்ஸ் என்கின்ற அறிஞர் கூறுகின்றார். பாவம் செய்வதை நிறுத்தி கீழ்ப்படிதலுக்கு அல்லது கட்டளைகளை கைக்கொள்வதற்கு தொடங்குதல் என்று அவர் கூறுகிறார். இந்த மாற்றம் அல்லது மனம் திரும்புகின்ற அனுபவம் மனதளவில் ஏற்படுவது. எனவே சிந்தை மாற்றம் என்று புதிய ஏற்பாடு பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. சிந்தனை மற்றும் அணுகுமுறையில் முழுமையான மாற்றத்தால் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை இது குறிக்கின்றது. மனம் திரும்புதலை குறிக்கும் கிரேக்க வார்த்தை மெட்ரோனோயா என்பதாகும். கிரேக்க மொழியில் மெட்ரோனோயா என்னும் வார்த்தையை விளக்கும் தெர்த்துலியன் என்கின்ற அறிஞர், மனம் திரும்புதல் என்பது தவறை ஒத்துக்கொள்ளுதல் மட்டுமல்ல, அந்த தவறை இனி செய்யாமல் இருப்பது எனும் சிந்தை மாற்றம் என்று குறிப்பிடுகின்றார். பாவத்தில் இருந்து விடுபட, பாவம் செய்யாமல் இருக்க தீர்க்கமான ஒரு முடிவை மனதளவில் ஏற்படுத்துவது, அதுதான் மனம் திரும்புதல். சாவுக்கு ஏதுவானவைகளை கொண்டிருக்கும் சர்தை அச்சாவிலிருந்து தப்புவதற்கு நினைவு கூர்வதும் கடவுளின் கட்டளைகளை தொடர்ந்து கைக்கொள்வதும் மனம் திரும்புவதும் அவசியம் என ஆவியானவர் சர்தை சபைக்கு கூறுவது இன்று வாழுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பொருந்துகின்றது. பெயரளவில் கிறிஸ்தவராக வாழ்ந்து சாவுக்கேதுவான நிலையில் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமது பாவங்களை விட்டு தீர்க்கமான மனமாற்றம் என்கின்ற முடிவை செய்து தூய்மையாக வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து பெயரளவில் கிறிஸ்தவராக இருப்போமானால் சர்தை நகரை வீரனொருவன் இரகசியமாக வந்து கைப்பற்றியதைப் போல நினையாத நேரத்தில் வருகின்ற ஆண்டவரால் எதிர்பாராத நேரத்தில் நாம் நியாய தீர்ப்புக்கு உட்படுவோம். எனவே கடவுளின் கிருபையை அலட்சியப்படுத்தாமல் மனம் திரும்பி அவரது கட்டளைகளை கைக்கொண்டு வாழ
ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமேன். ஜெபிப்போம். உயிரோடு இருந்தும் செத்த நிலையில் இருக்கிறாய் என்று சர்தை சபையை பார்த்து எச்சரித்த எங்கள் ஆண்டவரே, பல வேளைகளில் எங்களுடைய வாழ்வும் உம்முடைய பிள்ளைகளாக சான்று பகர்வதற்கு மறுத்தவர்களாக பாவ செயல்களில் தீமையான காரியங்களில் ஈடுபட்டு உயிரற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைகளை எண்ணி வருந்தி இந்த நேரத்தில் உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் நாங்கள் கட்டளைகளை கை கொண்டவர்களாக மனம் திரும்பிய தூய்மையான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். சாவுக்கு ஏதுவான வழிகள் எங்களில் ஏதேனும் உண்டோ என்பதை பார்த்து அவைகளை திருத்தி தூய வழியில் வாழ்வதற்கு உம்முடைய அருளை தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.